அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களிடத்தில் ஒரு தெளிவை கொடுக்க ஒரு சத்தியத்தை நான் கொண்டு வருகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்க. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. கவனிச்சிங்களா? பரலோக ராஜ்யத்தை பற்றி யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே இருக்கிறவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்துக்கு ஏறுகிறவருமான மனுஷகுமாரன் இயேசு சொன்னாலன்றி பரலோகத்தை பற்றி இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதுக்கு மேல் வசனத்தை படிங்க பார்ப்போம். அதுக்கு மேல் வசனம் என்ன சொல்லுது? பூமிக்கெடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அப்படி சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்றாரு. மறுபடியும் படிங்க அப்படியே. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. முதல்ல சொல்றாரு, பூமிக்குரிய காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன்னா அதுவே உங்களுக்கு மனசுல ஏற மாட்டேங்குது. பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நான் சொல்லாமல் உங்களுக்கு எப்படி விளங்கும் சொல்லுங்கள்? பரலோகத்தை குறித்து யார் உங்களுக்கு போதிப்பா? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறுகிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன், அவரை தவிர பரலோகத்தில் என்ன இருக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கொடுத்த வேதத்தை சரியாக கவனித்து பரலோக ராஜ்யம் எங்கே இருக்குது, அது என்ன பண்ணுது, அதனால் நமக்கு என்ன லாபம், அது எனக்கு நம்மளை எப்படி பாதுகாக்குது, ஆசீர்வதிக்குது, நம்ம எப்படி சுகபலத்துடன் பாதுகாக்குது, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியம் அதுதான் நமக்கு சுவிசேஷம். அதை குறித்து அறிகிற அறிவை பெற்று நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்குத்தான் தேவனுடைய ராஜ்யமாக இந்த சபையை வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறாய். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். தேவ ராஜ்யம் பயபக்திக்குரியது, மதிப்புக்குரியது, முதலாவது தேட வேண்டியது. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், ரெண்டாவது மூணாவதெல்லாம் கிடையாது. முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம். பயபக்தியோடு தேட வேண்டும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த தேவராஜ்யத்தை குறித்து இன்றைக்கி பலவிதமான சர்ச்சைகள் இருக்குது. அதை பற்றி நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு யானையை பார்க்குறதுக்காக ஒரு 4 குருடர்களை அனுப்புனாங்களாம். அந்த 4 குருடரும் போய் ஒவ்வொருத்தராக விடுறாங்க. யானை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து அவர் எழுதி வச்சுக்குவார். முதல் அந்த குருடன் போனால் அவள் வயிற்றை தொட்டு பார்த்தான். அப்பா, யானை ஒரு பானை, யானை பானை மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டான். யானை ஒரு பானைன்னு அவன் எழுதி வச்சுக்கிட்டான். சரி, அடுத்த ஆள் அனுப்புனான். அவன் போனான், அவன் யானையை காலை தொட்டு பார்த்தான். காலை தொட்டு பார்த்துட்டு யானை ஒரு தூணு, யானை ஒரு தூணு அப்படின்னு சொல்லி போய் சொன்னான், எழுதி வச்சுக்கிட்டான். இன்னொருத்தன் போனால் யானையை தொட்டு பார்க்க சொல்லி அனுப்புனாங்க. அவன் போய் காதை தொட்டு பார்த்துட்டு, அடே அப்பா, பெரிய முறமாட்டம் இருக்குதே, யானை ஒரு முறம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னான். யானை ஒரு முறம்னு எழுதி வச்சுட்டான். அப்புறம் இன்னொரு குருடன் அனுப்புனாங்க. பின்னாடி போய் வாழை தொட்டு பார்த்துருக்குறான். அப்படியே குச்சியாட்டம், அப்புறம் அந்த முடியெல்லாம் பார்த்தா தொடப்பக்கட்டையாட்டு இருக்குது. யானை ஒரு தொடப்பம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அவன் வந்து சொன்னான், யானை ஒரு தொடப்பம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டான். அப்போ யானை என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் பானைங்கிறான், ஒருத்தன் தூணுங்கிறான், ஒருத்தன் முறமைங்கிறான், ஒருத்தன் தொடப்பக்கட்டைங்கிறான். இப்போ எது யானை? இதெல்லாமே யானையில் ஒரு பாட்டு, யானையில் ஒரு பகுதி. ஆனால் முழுசாக இவன் எவனுமே யானை என்ன செய்யலை, பார்க்கல. அதுதான் விஷயம். சில சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்குது. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி எங்கேயாவது பிரசங்கம் பண்ணதை யாராவது பிரசங்கம் பண்ணதை கேட்டிருக்கிறீங்களா? யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி யாருனாலையும் தெளிவாக சொல்ல தெரியாது. ஏன் தெரியுமா? எல்லாருக்குமே அது குழப்பமாக இருக்குது. அதனால தான் யாரும் தேவராஜ்யத்தை பற்றி பேசுகிறது கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் சுவிசேஷம்னு ஒன்று இருக்குது. அதை எல்லாருமே பேசுவாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழணும், செத்து போனால் பரலோகம் போகலாம், இது ஒரு சுவிசேஷம். ஆனால் தேவராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஆனால் தேவராஜ்யம் ஒரு நற்செய்தி. அது அந்த ராஜ்யத்து ஒரு செழிப்பான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதான, ஆசீர்வாதங்கள் இருக்குது. இதை பற்றி யாராவது நமக்கு போதிச்சிருந்தா கேட்டிருந்தா சந்தோஷம்.
இப்போ நானும் உங்களுக்கு போதிக்கிறேன், இதை கொஞ்சம் தயவுசெய்து கேட்டுக்குங்க. இதுவரையிலும் கேட்காதவங்க இருந்தீங்கன்னா இனிமேல் ஆர்வமாக வந்து இந்த தேவராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்க. நிறைய சொல்ல போகிறேன், இன்றைக்கி கொஞ்சம் சொல்ல போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த தேவ வசனத்தின்படி சில குழப்பங்களுக்குன்னு சொன்னேன்ல, அது என்னங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது இல்லை, இனிமே வரும். இது ஒரு கருத்து. இன்னும் சிலர் சொல்கிறாங்க தேவராஜ்யம் இப்பொழுது இருக்கிறது, இனிமே வராது. அது ஒரு கருத்து. அடுத்தது இன்னொரு கருத்து இருக்குது. தேவராஜ்யம்ங்கிறது எங்கே இருக்குது? எவன் பார்த்தான்? தேவனுடைய ராஜ்யம் இப்போவும் இல்லை, இனிமேலும் இல்லை. இனிமேல் அது வராது. எத்தனை வருஷம் இதான் வராருன்னு சொல்கிறாங்க. எங்கே வந்தார் இயேசு? எல்லாம் பொய். இப்போவும் இல்லை, இனிமேலும் இல்லை. அதான் முடிச்சிட்டாங்க. நாலாவது இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது, அது ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது, அதனால இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்கு எந்த பயனும் இல்லை, அது ஆவிக்குரிய ரீதியில் இருக்குது, அவ்வளவுதான். நாம் மறிச்சோம்னா நம்ம போய் பரலோகத்தில் நேருக்கு நேராக பார்க்கலாம். ஆனால் அது பூமியில் நமக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரவில்லை. அதனால் தேவராஜ்யம்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி நம்ம சபையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் விளக்குறார். படிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, தேவராஜ்யம் இனிமேல் வரப்போகிறது என்று சொல்லுகிற வசனங்களை நாம் பார்க்கலாம். நான் ரொம்ப காட்ட மாட்டேன், ஒரு 2 வசனம் தான் எடுப்பேன். மத்தேயு புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அவர் வருவார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? வலது பக்கத்தில் ஒரு கூட்ட மக்கள், இடது பக்கத்தில் ஒரு கூட்ட மக்கள் அவருக்கு முன்பாக நிறுத்தப்படுவாங்க. வலதுபுறத்தில் இருப்பவர்களுக்கு செம்மறி ஆடுகள் என்றும், இடதுபுறத்தில் இருப்பவர்களுக்கு வெள்ளாடுகள் என்றும் பேர் வைக்கிறார். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக என்னுடைய பிதா ஆயத்தம் பண்ணி வைத்த அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. அடுத்த கூட்டத்துக்கு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்குள்ளே நீங்கள்லாம் போங்கன்னு அவங்கள அனுப்பி விடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், பூமியில் உண்மையாய் அவரை அசட்டை செய்யாமல் அவரை தேடினவர்கள், செம்மறி ஆடுகள். அவரை பின்பற்றி வந்தவங்கெல்லாம் வலதுபுறத்தில் எல்லாம் இப்போது பிதாவின் ராஜ்யத்தில் போகிறாங்க. வெள்ளாடுகளாக இருந்து வேலி தாண்டிக்கிட்டு கட்டுப்பாடு இல்லாமல் நாம் ஒன்று சொன்னால் அவங்க இஷ்டப்படி செய்கிறது. வெள்ளாடுகள் எங்காவது மேய்க்கும்போது பாருங்கள், வெள்ளாடு மேய்க்கிறது கஷ்டம், அது அடங்காது. ஆனால் செம்மறி ஆடு அடங்கும். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கிற பிள்ளைகள் வலது பக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகத் தோற்றம் முதல் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடக்கூடாது. இது எப்போ வருதுன்னு சொன்னால், கடைசி காலத்தில் வரப்போகுது. அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். கடைசி காலத்தில் வரப்போகுது. இது யார் சொன்னாங்க? இயேசு சொன்னார். இயேசு சொன்னால் உண்மையாக இருக்குமா இல்லையா? ஆமாம், உண்மையாக இருக்கும். உள்ளே போவீங்க. கண்டிப்பாக இயேசு சொல்லதை நம்புங்க. அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. அடுத்து இன்னொரு வசனம் படிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11-12. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம், என் 100க்கு அதிபதி இருக்கிறான் பாருங்க, அவன் விசுவாசம் ரொம்ப பெருசு. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துருனா என்னலை, அதனால் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அங்கே என் வேலைக்காரன் பிழைச்சிக்குவான்னு சொன்னார் அந்த 100க்கு அதிபதி. அதை கேட்ட உடனே இயேசு சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டு அவருக்கு பின் வருகிற இஸ்ரவேலின் ராஜ்யத்தின் புத்திரர்களை பார்த்து சொன்னார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய மடியில் இந்த மாதிரியான புறஜாதி ஜனங்கள் வந்து அவருடைய மடியில் உட்கார்ந்துருப்பாங்க.
ஆனால் ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லப்படுகிற நீங்கள் புறமான இருளில் தள்ளப்படுவீங்க, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இது எதை குறிக்கிறது? இது கடைசி காலத்தில் வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யம். அடுத்தது 2 பேதுரு 1:11 படிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். சரி, இங்கே பரலோக ராஜ்யம்தான். நித்திய ராஜ்யம்ங்கிறது என்னது? பரலோக ராஜ்யம். பைபிளில் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம் இதெல்லாமே என்னதான்? ஒன்றே தான், அவருடைய ராஜ்யம்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பிரவேசம் உங்களுக்கும் எனக்கும் அருளப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இது வரப்போகிற தேவராஜ்யம். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமை. போதும், 3 வசனம் படித்தது போதும். இந்த மாதிரி வசனங்களை படிச்சுட்டு பரலோக ராஜ்யம் இப்போ இல்லைங்க, அது இனிமே வரப்போகுது. அப்போ இயேசு வந்தார். அது என்ன? இயேசு வந்தார், மக்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வந்தார். எல்லாத்தையும் பாவத்தை பரிகரிச்சுட்டு அவர் பரலோகம் போயிட்டார். போனவர் சொல்லிட்டு போனார், நான் போனேன்ல, நான் திரும்ப வருவேன், நான் வந்து மீண்டும் உங்களை கூட்டிகிட்டு போய் என் ராஜ்யத்தில் சேர்த்துக்குவேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆகவே நிறைய வாசஸ்தலம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அங்கே சேர்த்துக்குவேன். நான் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன்னு சொன்னார். அதனால் இப்போ பரலோக ராஜ்யம் அங்கே இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இங்கே இல்லை. இது ஒரு சிலருடைய பிரசங்கம், நீங்கள்லாம் அப்படி கேட்டிருக்க மாட்டீங்க, நான் கேட்டிருக்கிறேன். இப்போ என்னையா நடக்குது அப்படின்னு கேட்டால், இங்கே பூமியில் இப்பொழுது சாத்தானுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, இருளின் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இங்கே வந்து துன்பம், துயரம், கண்ணீர், பசி, பட்டினி, வறுமை, கடன், வியாதி, மரணம் இதெல்லாமே இங்கே இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருந்தால் அதெல்லாம் நடக்குமா? நடக்காது இல்லை. அப்போ தேவராஜ்யம் இங்கே இல்லை. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ கொஞ்சம் சத்தியத்தில் சரியில்லாதவங்க என்ன செய்வாங்க? ஆமாம் ஆமான்னு தான் ஏற்றுக்குவாங்க. நானும் கூட அப்படி தான் ஏற்றுக்கிட்டேன், ரொம்ப நாளாக அப்படி இருந்தேன். அப்போது என்ன சொல்கிறாங்க? அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இங்கே இருக்கும், பிசாசு அடிச்சுக்கிட்டே இருப்பான், போட்டு திருப்பி திருப்பி உதைப்பான், பந்தாடுவான். ஆனால் கர்த்தர் இயேசு அப்போ என்னையா பண்ணுவார்? அவர் வந்து கண்ணீரை துடைப்பார். அழாதே மகனே அழாதே, அவன் அப்படி தான் அடிப்பான், நீ அழாதேன்னு தொடச்சி விடுவார். இப்படி ஒரு ஆறுதல் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருங்க. இதுதான் இன்னைக்கு இப்படி சொல்கிறாங்க. இது எப்படி? என்ன சொல்ல வந்தேன்? பரலோக ராஜ்யம் வரப்போகுதுங்கிறது உண்மை. ஆனால் இப்போ இருக்கிறது என்னது? பிசாசின் ராஜ்யம். இங்கே இயேசுவின் ராஜ்யம் இல்லை. இயேசு வந்தார், அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு பரலோகம் போயிட்டார். இனி அவர் வரும்போது தான் நமக்கெல்லாம் ரட்சிப்பு. அது வரைக்கும் இந்த சாத்தானுடைய உதையில் வாழணும், அவ்வளோதான். இயேசு அப்பப்போ வந்து கண்ணீர் துடைச்சிட்டு போவார். இப்படி ஒரு தேவராஜ்ய பிரசங்கம். சரி, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இது ரொம்ப பிரபலியமான வசனம். அது சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை, அது நீதியினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஆவிக்குரியது. ஆவிக்குரியது தான் தேவராஜ்யம். பரிசுத்த ஆவியில் நிரம்பலாம், கையை தட்டலாம், அந்நிய பாஷை பேசலாம், குதிக்கலாம், ரட்சிக்கப்படலாம், மனசில் சந்தோஷம் சமாதானம் இருக்கும். அதை நீயும் உணரலாம், நானும் உணரலாம். ஆனால் இது ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறது. ஆனால் இது புசிப்புக்கும் குடிப்புக்கும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு அது பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் நீ நல்லா வாழ்கிறதுக்கு, உனக்கு சாப்பாடுக்கும், உனக்கு தண்ணீருக்கும், உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கும் இந்த தேவராஜ்யம் உதவாது. அதனால் இந்த உலகத்தில் அநேக பாடுகள் உங்களுக்கு இருக்கும். அநேக பாடுகள் வழியாக தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்.
ஆகவே பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அது நமக்கு சரீரத்திற்கு பிரகாரமாக நமக்கு உதவி செய்யாது என்பது இன்னொரு கருத்து. இதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமான்றுவீங்க. அப்படியே ஜெபம் பண்ணி விட்டோன்னா அப்படியே எந்திரிச்சு போயிடுவீங்க. ஆனால் அப்படி விடமாட்டேன். நான் உங்களை குழப்பங்களை சொல்லுவேன், ஆனால் தெளிவும் படுத்துவேன். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு. சும்மா ஒரு வசனத்தை பார்த்துட்டு போயிடக்கூடாது. தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? பைபிளை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. சரி, இன்னொரு வசனம் படிங்க. இது தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய வார்த்தை. லூக்கா 16:16 படிங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். சரி, மார்க்கு 1:14-15 படிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். சரிங்க, அருமையான பிள்ளைகளே, இங்கே சொல்லுகிறாரு தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் அவர்களுக்கு அறிவித்தார். முதல் பிரசங்கமே என்னது? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இப்போ இன்னொரு வசனத்தில் படிங்க. லூக்கா 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அங்கே பரிசேயர் கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது ஐயா வரும் அப்படின்னு இயேசுவை கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அதாவது காணக்கூடிய அளவில் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி திடீர்னு வந்து நிற்காது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வந்து இருக்கிறது, அது உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். இதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் சொல்லுவாங்க, அதையெல்லாம் நம்பாதீங்க. அப்படியெல்லாம் நம்பி ஓடாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது உங்களுக்கு உள்ளே வந்து இருக்கிறது. எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள். எப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறவர் அவர் பூமியில் இறங்கி வந்தாரோ அப்போ பரலோகம் இங்கே வந்துருச்சு. பரலோகத்துக்கு அவர் ஏறி போனாலும் அவர் போகும்போது சொன்னார், நான் உங்களுக்காக என் தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பரலோக ராஜ்யம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இது மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த மூன்றில் யார் இருந்தாலும் அது தேவராஜ்யம்தான். பிதா இருந்தாலும் தேவராஜ்யம்தான், குமாரன் இருந்தாலும் தேவராஜ்யம்தான், பரிசுத்த ஆவி இருந்தாலும் அது தேவராஜ்யம்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ஸ்தோத்திரம். குமாரனுடைய ராஜ்யம், பிதாவின் ராஜ்யம், பரிசுத்த ஆவியின் ராஜ்யம், இதெல்லாமே இருக்குது பைபிளில். இது எல்லாமே ஒன்று தான். அப்போ தேவராஜ்யம் இங்கே இருக்கிறது. இதை நம்ம விசுவாசிக்கணும். இன்னொரு வசனத்தை படிங்க. கொலேசியர் புஸ்தகத்தில் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். சரிங்க, அங்கே சொல்லுது. அதுக்கு மேல் வசனத்தை கூட படிக்க பார்ப்போம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய பங்காளிகளாக பங்குக்குள்ளே உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அங்கே இன்னும் நல்லா சொல்கிறாரு, இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை தம்முடைய அன்பின் குமாரன் இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ணின பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே தான் நடக்குது. பூமியில் இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ சொல்கிறார். அப்போ இங்கே பூமியில் வந்து 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று பிசாசின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம். இன்னொன்று இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் ராஜ்யம். அது தேவனுடைய அன்பின் குமாரன் இயேசுவின் ராஜ்யம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் வார்த்தையானவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்று மாமிசமான ஒரு உடலுக்குள்ளே கடவுள் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே வந்துருச்சு. இந்த உலகத்தில் இருளின் ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. அது தேவன் சொல்கிறார், அந்த ராஜ்யத்தினுடைய தலைவன் சாத்தான், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று இயேசுவே சொன்னார். பாருங்க, ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி சொல்கிறான், தேவகுமாரனே, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை நீ பணிந்து கொள்வாயே, ஆனால் இந்த உலகத்தினுடைய சகல ராஜ்யம் அதனுடைய மகிமை எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வரும்போது அவர்கிட்ட இந்த உலகத்தில் இந்த பூமிக்குரியது எதுவுமே இல்லை, ஆனால் மனுஷனாக வந்துட்டார். ஏன் இல்லை சொல்லுங்கள்? இவர் வந்தவர் 2ஆம் ஆதாம் இயேசு. ஆனால் 1ஆம் ஆதாம்னு ஒருத்தரை படைச்சார் இல்லை ஆண்டவர், அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த சாத்தாங்கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டான். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்துட்டாங்க. இப்பொழுது அவங்களுக்குள்ளே வந்திருப்பதெல்லாம் இருளின் ராஜ்யம். ஒன்றும் இல்லை, இப்போ லைட்டு போட்டு நல்ல வெளிச்சத்தில் 1000 வாட்ஸ் லைட்டில் நல்லா உட்காந்துருக்குறோம். ஒரு லைட்டு ஆஃப், இந்த லைட் ஆஃப் பண்ணுற நேரத்தில் தேவன் எழுந்தருளி போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பூமியில் தேவனுடைய ஆட்சி இல்லை, இருள் வந்துச்சுல்ல. இப்போ இருள் தான் பூமியை மூடி இருக்கிறது. மரண இருள் ஜனங்களை மூடும், கார் இருள் ஜனங்களை மூடும் அப்படின்னு எழுதியிருக்குது ஏசாயால. அது மாதிரி எல்லாம் மூடிச்சு. ஆனாலும் கர்த்தர் உன்னில் உதிப்பார். அப்படி உதித்து வந்தது தான் தேவராஜ்யம். அப்படி உதித்து வந்த ஒளிதான் இயேசு கிறிஸ்து. அப்போ தேவனுடைய ராஜ்யம் இருளில் வந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் ரெண்டுமே இருக்குது. ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று ஒளியின் ராஜ்யம். அப்போ இனிமேல் வரப்போகிறதுங்கிறது அது கண்டிப்பாக வரும். அதுக்கு பேர் பகிரங்கமான ராஜ்யம். அலையில சொல்லுங்க பார்ப்போம். பகிரங்கமான இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வரப்போகிறார். அது பகிரங்கமான ராஜ்யம். ஆனால் இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நீயும் நானும் யாராயிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒளியின் ராஜ்யம் வந்திருக்குது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. அந்த ராஜ்யம் இந்த இருளில் பிரகாசிக்கிறது. இந்த இருளான சாத்தானுடைய ராஜ்யத்தில் உன்னையும் என்னையும் பிரகாசிக்க செய்வதற்கு இந்த தேவ ராஜ்யம் வந்திருக்கிறது. அதனால் நீ கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இருளை நீ வெளிச்சமாக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இந்த தேவனை விசுவாசித்து உனக்கு எதிராக இருக்கிற எல்லா இருளின் ராஜ்யத்தின் பிசாசின் ராஜ்யத்தின் வல்லமைகளை முறியடித்து இந்த உலகத்தில் வெற்றி சிறந்த இயேசுவின் மூலமாக நீ ஜெயம் பெற்ற பிள்ளையாய் வாழ முடியும். ஆதாம் இழந்து போனதையெல்லாம் இயேசு சிலுவையில் அவர் பாடுபட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லை? அப்போவே பிசாசின் ராஜ்யத்தை ஒழிச்சிட்டார். அவர் ஒழிச்சிட்டு தான் இப்போ அவர் உனக்குள்ளே எனக்குள்ளே ஜெயம் பெற்றவராக இருக்கிறாரு. அப்போ நீயும் நானும் யாருங்க? ஜெயம் பெற்ற ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவராஜ்யம் வந்துருச்சு, அது உண்மை. தேவராஜ்யம் இனிமேல் வரப்போகுது, அதுவும் உண்மை. இந்த இடையில வரல, இனிமேல் வராது. தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியது, அது சரீரத்துக்கு பிரயோஜனமாக இருக்காது, எல்லாம் போய் இந்த உலகத்திலேயே உனக்கு சரீர சுகத்தையும் கொடுப்பார், பலனை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். இந்த உலகத்தை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தந்து வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்குள்ள இந்த பூமியை சுதந்தரிக்கும் ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் உண்டு. அதை விசுவாசத்தினால் நம்ம எடுக்கணும். இந்த ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ள நீயும் நானும் வாழ்கிறோம். அதனால தான் இங்கே கர்த்தரை தேடி வர்றோம். இந்த தேவராஜ்யம் உண்மை, இது சத்தியம், இதுதான் உன்னை என்னை வாழ வைக்க போகிறது. இந்த இருளான ராஜ்யத்தில் பிரகாசமாய் வாழ்வதற்கு தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஒரு ராஜ்யம் தான் இந்த சபை.
இந்த சபையை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இந்த சபையில் நேரத்தோடு வருவேன், இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். இதை காதுகார மனதார நீ ஏற்றுக்கொண்டு ஜீவிச்சீன்னா தேவராஜ்யம் உனக்கு பிரகாசமுள்ள வாழ்க்கையை கொடுக்கும். ஆமாம், கர்த்தர் இப்படிப்பட்டவங்களை தான் மீட்டுக்குள்ளே அவர் வரவும் போகிறாரு. ஐயோ, பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, உலகத்தில் எல்லாம் பிசாசை ஜெயித்து, வறுமையை ஜெயித்து, நோயை ஜெயித்து நீ வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஜெயம் பெற்றவர்களை மீட்டுக்கொள்ள தான் அவர் வரப்போகிறார். அதனால தான் உனக்கு இந்த சத்தியம் தேவை, இந்த சர்ச்சு தேவை, இந்த சத்தியம் உனக்கு தேவை. ஆமாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.